ஹலோ ஃபிலிம் மேக்கர்ஸ், போன வீடியோவில் சீன்ஸை பற்றி எழுதணும்னு சொல்லியிருப்பேன். அந்த சீன்ஸ் எப்படி எழுதுறதுக்கு முன்னாடி பேசிக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பேசிக் என்ன 24 ஃப்ரேம் பர் செகண்ட். 24 ஃப்ரேம்ஸில் ஒரு ஆக்ஷன்ஸ் கிடைக்கும். அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுறது கேமராவில் கேப்சர் பண்ணுவோமா, அந்த கேமராவில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்குள்ள ஒரு சில விஷயம் எடுப்போமா, அந்த எடுக்கிற விஷயம் தான் ஷார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஷார்ட்னு சொல்லுவாங்க. சீக்வன்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் சேர்ந்தது சீன்ஸ்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஒரு கேமரா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஷார்ட் எடுக்கிறோமா, அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தது என்னன்னா சீன்ஸ்னு சொல்கிறோமா. ஸோ சீன்ஸ் எல்லாமே சேர்ந்தது ஃபிலிம் சொல்கிறோமா. அந்த சீன்ஸ் எல்லாம் சேர்றதுக்கு ஒரு மீனிங் இருக்கணும், ஒரு ரீசன் இருக்கணும். அந்த ரீசனுக்காக தான் நம்ம சீன்ஸ் எழுத போகிறோம். இப்போது ஒரு சீன் எழுதிட்டோம், இப்போ அடுத்த சீனோட கனெக்ட் பண்ணாதான் இந்த சீன் ரைட், இல்லை முன்னாடி இருக்கிற சீனோட கனெக்டாக இருந்தால் இந்த சீன் ரைட். அதாவது முடிஞ்ச அளவுக்கு எல்லா சீன்ஸையும் பசில்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். அந்த பசில்ஸை நீங்கள் எப்படி முடிக்கிறீங்கிறது தான் சேலஞ்சே. ஸோ சேலஞ்ச் எடுங்க, சீன்ஸ் எழுதி பழங்க. ஓகே ப்ரோ, நான் ஃபார்மெட்டை எழுதணும்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்மெட் எப்படி